ஹாய், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பான ஆட்சியை சிறப்பான முறையில் செய்து வருகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வர முன்பும் சரி, வந்த பிறகும் சரி, லஞ்ச ஊழல் இடம்பெறாது என அறிவித்திருந்தார்கள். உண்மையிலேயே அந்த கூற்று மிகவும் வரவேற்கத்தக்கது. மக்களும் அதை விரும்பினார்கள். ஏனெனில் இதற்கு முன்னைய ஆட்சியில் லஞ்ச ஊழல் தலை விரித்தாடியது என்றுதான் கூற வேண்டும். ஆகையால தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கூற்றை மக்கள் அதிகமாக விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு கிழமை வரும் என்று நினைக்கிறேன், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் லஞ்சம் வாங்கினால் என்னிடம் அறிவியுங்கள், தரமாட்டோம் என சொல்லுங்கள் என மேடையில் முழங்கியிருந்தார். அதன் பிரகாரம் மக்களும் லஞ்சம் வாங்குபவர்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் என்ற நடைமுறை உள்ளது. ஆனால் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு உறுப்பினர், பொறுப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒருவர் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் லஞ்சம் கொடுத்தவரை விட்டுவிட்டார்கள். உண்மையில் லஞ்சம் வாங்கியவரை கைது செய்தது போல, லஞ்சம் வாங்குபவர் ஒருவர் தான், லஞ்சம் வாங்கியவரை கைது செய்தது போல லஞ்சம் கொடுத்தவர்களையும் கைது செய்ய வேண்டிய தேவை உள்ளது. ஏனெனில் லஞ்சம் வாங்குபவர் ஒருவர் தான், லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானோர் உள்ளார்கள். இப்ப கோயில்ல போயிட்டு ஒருவர் தான் லஞ்சம் கேட்கிறார். ஆனா பூசை செய்யக்கூடிய எல்லோருமே லஞ்சத்தை கொடுக்கிறார்கள் என்றால் குற்றம் யார் மீது உள்ளது? ஆகையால லஞ்சம் வாங்குபவரையும் கைது செய்ய வேண்டும், கொடுப்பவரையும் கைது செய்ய வேண்டும் என்ற முறை நடைமுறைக்கு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஆட்சி மென்மேலும் வலுவான ஒரு இடத்தை அடைய முடியும். இல்லை என்றால் இனிவரும் காலங்களில் வேண்டுமென்றே லஞ்சத்தை கொடுத்துவிட்டு அதை வீடியோவாக்கி சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆகையால் லஞ்சம் வாங்குபவரையும் கைது செய்ய வேண்டும், லஞ்சம் கொடுப்பவரையும் கைது செய்ய வேண்டும். அதுவே இந்த ஆட்சிக்கு ஒரு சிறப்பான அடித்தளமாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. இந்த பதிவையும் விஜயன் நாடகனுக்கு தெரியும் வரையும் பகிர்ந்து விடுங்கோ. நன்றி.